வணக்கம். இன்று நீங்கள் கேட்க இருப்பது சாண்டில்யன் அவர்களின் மலைவாசல். அத்தியாயம் 9. மகாராணிக்கு வரவேற்பு. ஆசை மனிதனுக்கு அபார துணிச்சலை கொடுக்கிறது. பின்னால் வரக்கூடிய லாபத்தை உத்தேசித்து எத்தகைய அபாயத்தையும் சமாளிக்க முன்வருகிறான். மனித சரித்திரத்தில் இதற்கு உதாரணங்கள் ஏராளமாக இருக்கின்றன. திக்கு தெரியாத தீவுகளில் பெயர் தெரியாத திருடர்கள் விட்டு போன பொக்கிஷத்தை எடுத்து வர கடலோடி பிராணனை விட்ட பேராசைக்காரர்கள் எவ்வளவு பேர்! அரசு பெறும் ஆசையால் ஆளும் மன்னர்களை கொல்ல அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் கையாண்ட சூழ்ச்சிகள் எத்தனை! தாம்பூல மாத்திரைகளிலும் பாலிலும் அன்னத்திலும் விஷத்தை கலந்தவர்கள் எத்தனை பேர்! அகப்பட்டு கொண்டால் தலை போய்விடும் என்று தெரிந்திருந்தும் உயிரை கூட பணயம் வைத்து இத்தகைய துணிகர செயல்களில் ஏன் இறங்கினார்கள்? ஆசை. அந்த ஆசை முந்தி இருக்காவிடில் ஒரு மகாராணி தன்னந்தனியாக எங்கோ இருக்கும் எதிரிகள் பிராந்தியத்துக்குள் நுழைய துணிவாளா? பாடலிபுத்திரம் எங்கே? மலைவாசல் இருக்கும் புருஷபுரம் எங்கே? இந்தியாவின் ஒரு கோடியிலிருந்து மற்றொரு கோடி. வேறொரு சாதாரண ஸ்திரீயா இருந்தால் பிரயாண தூரத்தை நினைத்தாலே நடுநடுங்கி இருப்பாள். ஆனால் ராஜமாதாவாய் இருக்கும் ஆனந்த தேவி இதையெல்லாம் லட்சியம் செய்யும் வர்க்கத்தில் சேர்ந்தவள் அல்ல. அபாயங்களை துரும்பென நினைக்கும் குப்த வம்சத்தில் தோன்றியவள். அத்துடன் பிள்ளையை எப்படியாவது சிம்மாசனத்தில் உட்கார வைக்க வேண்டும், அதை தன் கண்களால் பார்க்க வேண்டும் என்ற ஆசை நிரம்ப பெற்றவள். அவள் ஆசை அபாயத்தை புறக்கணித்தது. ஊக்கம் அவள் நெஞ்சுக்கு உறுதியளித்தது. பூரகுப்தனை சிம்மாசனத்தில் ஏற்ற வேண்டுமென்றால் ஏற்கனவே திடமாக அதில் உட்கார்ந்திருக்கும் ஸ்கந்தகுப்தனை அதிலிருந்து நீக்க வேண்டும். ஆனால் அது அவ்வளவு எளிய காரியமல்ல என்பது ஆனந்த தேவிக்கு நன்றாக தெரியும். ஸ்கந்தகுப்தன் மக்களுக்கு தெய்வம் போலிருந்தவன். புஷ்யமித்திரர்கள் படையெடுப்பிலிருந்தும் ஹீனர்கள் குரூரத்திலிருந்தும் ஜனங்களை யுவராஜாவாக இருக்கும்போதே காப்பாற்றிய ஸ்கந்தகுப்தனுக்கு ஏதாவது நேரிட்டு அதற்கு தான் காரணம் என்பது ஜனங்கள் மனதில் பட்டுவிட்டால் அப்புறம் தனக்கோ தன் மகன் பூரகுப்தனுக்கோ இந்த உலகத்தில் வேறு எந்த வேலையும் இருக்காது என்பதையும், மகனுக்கு அடுத்தபடி ஏதாவது சிம்மாசனம் தேடுவதென்றால் இதுவரை யாரும் பார்த்திராத மேல் உலகத்தில்தான் தேட வேண்டும் என்பதையும் ஆனந்ததேவி நன்கு உணர்ந்திருந்தாள். அபாயத்தின் தன்மையை உணர்ந்து கொண்ட ஆனந்ததேவி அதற்கு பரிகாரத்தையும் புத்திசாலித்தனமாக தேடினாள். சாவிலும் வாழ்விலும் தன் மகனுக்கு துணையாக நிற்கக்கூடிய வீரர்கள் 1000 பேரை சம்பாதிக்க வேண்டும். அடுத்தபடியாக ஸ்கந்தகுப்தனின் தலைநகரில் இருந்து விலகி யாரும் சந்தேகிக்க முடியாத இடத்திலிருந்து சதியை கிளப்ப வேண்டும். இந்த 2 யோசனைகளையும் சரியாக உருவாக்க 2 முறைகளை மேற்கொண்டாள். 1000 வீரரை சம்பாதிக்க அரசனிடம் அதிருப்தி உள்ள பிராந்தியத்தை நாடினாள். இந்தியாவில் குறிவைத்த அம்பு எய்வதில் நிகரற்ற வில்லவர்கள் ஹீனர்களிடம் படும் கொடுமையால் ஸ்கந்தகுப்தனிடம் பெரிதும் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டார். ஆகையால் அந்த ஸ்தலத்திலிருந்து வீரர்களை திரட்டலாம் என்று தீர்மானித்தாள். இரண்டாவதாக சதியை சந்தேகத்துக்கு இடமின்றி உருவாக்க பாடலிபுத்திரமே சிறந்ததென்று முடிவு செய்து தன் வாசஸ்தலத்தையும் அங்கு மாற்றி கொண்டு விட்டாள். மௌரிய காலத்தில் அஷ்ட ஐஸ்வர்யத்துடன் விளங்கி உலகத்தின் எல்லா பகுதிகளிலிருந்தும் ராஜ தூதர்களையும் சிற்பிகளையும் சைத்திரிகர்களையும் கலா ரசிகர்களையும் வசீகரித்து வரவேற்று கீழ்கோடிக்கு ஒரு தீபம் போல் விளங்கி வந்த பாடலிபுத்திரம் ஸ்கந்தகுப்தன் காலத்தில் கேட்பாரற்று கிடந்தது. பெரிதாக படர்ந்து கிடந்த தங்கள் சாம்ராஜ்யத்தின் தலைநகராக இருக்க பாடலிபுத்திரத்தை விட அயோத்தியே சிறந்ததென்று கருதிய குப்த மன்னர்கள் அயோத்தியை பிரதான நகரமாக்கி அழகிய பாடலிபுத்திரத்தை ஏறெடுத்தும் பார்க்காமல் இருந்து விட்டார்கள். ஆனால் பாடலிபுத்திரத்தை போன்ற இன்னொரு நகரத்தை சிருஷ்டிக்க புதிதாக மயன் அவதாரம் எடுத்தால்தான் முடியும். இப்பொழுது சோனா நதி என்று அழைக்கப்படும் ஸ்வர்ணா நதியின் வடகரையிலே சோனாவும் கங்கையும் கலக்கும் முக்கூட்டு தளத்தில் நிறுவப்பட்ட பாடலிபுத்திரத்தின் மதில்கள் தேக்கு மரத்தால் அமைக்கப்பட்டவை. நகரத்தை சுற்றி வளைத்து நின்ற மர அரணை துளைத்து நின்றன 64 வாசல்கள். வாசல்கள் மீதும் நகரத்துக்குள்ளிருந்த மாளிகைகள் மீதும் நிர்மாணிக்கப்பட்ட 570 கோபுரங்கள். உயரமாக எழுந்து நின்ற மர மதிலுக்கு புறம்பே கிடந்த 3 அகழிகளில் பிரதிபலித்து அங்கிருந்த முதலைகளோடும் பெரிய மீன்களோடும் போட்டியிட்டு விளையாடி கொண்டிருந்தன. இத்தகைய நகரத்தில் வீடுகளும் மரங்களாலேயே கட்டப்பட்டிருந்தன. மர வீடுகளாகியால் தீப்பற்றி கொண்டால் அணைப்பதற்கு நெடுநெடுக அண்டாக்களில் ஜலம் வைத்திருக்க வேண்டும் என்பது மௌரிய அரசர்களின் ஆஞ்ஞை. தண்ணீர் வைக்காத வீட்டுக்காரனுக்கு அபராதம் உண்டு. வீட்டுக்கு தீ வைத்தவனை தீயில் எரித்து கொன்றார்கள். இப்படி பாதுகாக்கப்பட்ட மர வீடுகள் எல்லாம் சித்திர வேலைப்பாடுகள் நிரம்ப இருந்தன. நகர மத்தியில் இருந்த அரசர் அரண்மனையும் சேர்ந்து பாடலிபுத்திரம் எத்தகைய கடின மனதையும் பிடித்து இழுத்து பரவசப்படுத்தும் பெரியதொரு சித்திரச்சாலையாக தோன்றியது. இத்தகைய பாடலிபுத்திரத்தை ஒரு சதி களஞ்சியமாக ஆனந்த தேவி தீர்மானித்ததில் எத்தகைய ஆச்சரியமும் இல்லை. ஏனென்றால்
பாடலிபுத்திரத்தின் கோட்டை கதவுகளை மூடிவிட்டால் சேனை உட்புகுவது கூட அசாத்தியம். தவிர வஞ்சகத்தால் காரியத்தை நிறைவேற்ற வசதிகளும் அரசு அரண்மனையில் உண்டு. மன்னன் துயிலும் அறைகள் பல. ஒவ்வொரு அறையின் கீழும் நிலவரை உண்டு. நிலவரை மூலம் யார் வந்து எப்பொழுது அரசரை கொன்று விடுவார்களோ என்ற பயத்தால் பல பள்ளி அறைகளை அரசன் கட்டி வைத்திருந்தான். எந்த அறையில் அரசர் எந்த இரவில் படுப்பார் என்று படுக்கை விரித்த தாதிக்கு தவிர வேறு யாருக்கும் தெரியாது. மகுடம் தரித்த தலை, பிரதிதினமும் நிம்மதியின்றி திருடனைப் போலவே படுத்தும் உறக்கம் வந்ததோ என்னவோ யார் அறிவார்? ஆனந்ததேவி ஒன்றை மட்டும் அறிந்திருந்தாள். ஸ்கந்தகுப்தனை அழிப்பதாயிருந்தால் இந்த நிலவரை தனக்கு உதவியாய் இருக்கும் என்றும், அவற்றில் வில்லவர் சிலரை தங்க வைப்பதனால் அரசன் தலை துறக்காவிட்டாலும் முடி துறக்க ஒப்புக்கொள்ளும்படி செய்யலாம் என்றும் எண்ணினாள். இத்தனை சாமர்த்தியமாக திட்டம் போட்டு இல்லாத கஷ்டங்களை சமாளித்து மலைவாசலுக்கு வந்த ஆனந்த தேவிக்கு எதிர்பாராத விதமாக தோரமானாவின் உதவியும் கிடைத்தது. ஆனந்த தேவி தோரமானாவை நம்பவில்லை. தோரமானாவும் ஆனந்த தேவியை நம்பவில்லை. இருவர் அபிலாஷைகளும் நேர் எதிரானவை. பூரகுப்தனை மன்னனாக்கி ஹீனர்களை ஜெயித்து அவனை பெரிய சக்கரவர்த்தியாக்கிவிட வேண்டும் என்பது ஆனந்த தேவியின் கனவு. மாளவத்தின் முன்பு ஹீனர்கள் படைகளை கொண்டு போய் நிறுத்தி மெல்ல மாளவத்தை வெல்வதோடு ஹீனர்களை ஓர் ஒழுங்குபடுத்தி கட்டுப்பாடு செய்து ஹீன சாம்ராஜ்யத்தை பாரத நாட்டில் அமைக்க வேண்டும் என்பது தோரமானாவின் கனவு. இந்த இரண்டு சாம்ராஜ்யக்காரர்களுக்கும் பொதுவில் இருந்த இடைஞ்சல் ஸ்கந்தகுப்தன். அவனை விளக்குவதில் இருவரும் ஒத்துழைக்க முற்பட்டார்கள். இல்லாவிட்டால் தோரமானா தன் மோதிரத்தை ஆனந்த தேவிக்கு கொடுத்தே இருக்க மாட்டான். இவ்வளவு சிக்கலில் ஆரம்பமான அஜித் சந்திரன் பயணம் முடிய 2 மாத காலமாயிற்று. சாதாரணமாக அந்த காலத்தில் புருஷபுரத்திலிருந்து பாடலிபுத்திரத்துக்கு வர வேண்டுமானால் 20 நாட்களில் வந்துவிடலாம். ஆனந்த தேவி மறைமுகமாக மாறு பெயரில் பிரயாணம் செய்ய நேர்ந்தபடியாலும், யமுனையை கடந்து வழியில் அயோத்தியில் அகப்பட்டு கொள்ள இஷ்டப்படாதபடியாலும் சுற்று வழியாக பிரயாணம் செய்தாள். பஞ்ச நதிகளையும் தாண்டி யமுனையின் மேல் கரையோடு நெடுக பிரயாணம் செய்து பாடலிபுரத்துக்கு வந்து சேர்ந்தாள். வியாதியஸ்தனுக்கு ஆங்காங்கு வைத்தியம் செய்ய வேண்டி வந்ததால் அதிலும் சிறிது தாமதம் ஏற்பட்டது. இத்தனை தாமதத்திலும் அவள் பயணம் இன்பகரமாகவே இருந்தது. தோரமானாவின் மோதிரத்தில் ஏதோ மந்திரம்தான் இருக்க வேண்டும். அதை பார்த்த ஹீனர்கள் அவளுக்கு ராஜ மரியாதை செய்து வழி அனுப்பினார்கள். உபாத்தியாயனுக்கு கசையடி பலமாயிருந்தும் 2-3 நாட்கள் சிகிச்சையிலேயே பெரிதும் குணப்பட்டு விட்டான். குப்தராஜ்யத்தில் வைத்தியத்துக்கு கஷ்டமே இல்லை. வழி நெடுக வைத்தியசாலைகள் மௌரியர் காலம் முதலே இருந்து வந்தன. இலவச வைத்தியத்துக்காக பச்சிலைகள் வளர்க்க அரசர்கள் மானியங்கள் விட்டிருந்தார்கள். அந்த காலத்தில் நாட்டுக்குள் வந்த யாருக்கும் உணவுக்கோ வைத்தியத்துக்கோ வேறு எந்த உதவிக்கோ எத்தகைய குறைச்சலும் இல்லை. இவ்வளவு உபச்சாரமுள்ள நாட்டில் நுழையும் எவன்தான் அதிக நாள் வியாதிகளுடன் இருக்க முடியும்? உபாத்தியாயன் காயங்கள் வெகு சீக்கிரத்தில் ஆறிவிட்டன. 15வது நாள் முதற்கொண்டு ஆனந்த தேவியின் இரட்டை குதிரை வண்டியை அவனை ஓட்ட ஆரம்பித்தான். வழியில் ஆங்காங்கு தங்கி அவர்கள் பிரயாணம் செய்ய நேர்ந்தது. அடுத்த 1 மாத காலத்தில் உபாத்தியாயன் எவ்வளவு புத்தி கூர்மையுள்ளவன் என்பதை ஆனந்த தேவி அறிந்து கொண்டார். அவன் கல்வி அறிவை கண்டு வியந்தாள். அவன் பேச்சில் தொடர்ச்சியாக தொனித்த ஹாஷ்யத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார். பிரயாண காலத்திற்குள் ஆனந்த தேவி உபாத்தியாயனிடம் பெரும் மதிப்பு கொண்டதோடு இவனையும் தன் சக்திக்கு ஒரு கருவியாக உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தாள். உபாத்தியாயன் அவளிடம் பேச்சு கொடுக்கும் போதெல்லாம் வெளியில் தமாஷாக உள்ளூர ஓடிக்கொண்டிருந்த எண்ணங்களை அறிவதில் சிரத்தையுடன் எவ்வளவோ முறை தூண்டிலை வீசினான். ஆனால் ஆழமான பெண் மனத்திலிருந்து எந்த எண்ண மீனும் அந்த தூண்டிலில் சிக்கவில்லை. ஸ்கந்தகுப்தன் நன்மையில் நேர் விரோதமான அபிப்பிராயம் கொண்ட அந்த இருவரும் ஒருவரையொருவர் ஆழம் பார்ப்பதிலேயே கருத்துள்ளவர்களாக வெளிச்சிரிப்பும் உள் விஷமமுமாய் பேசி பேசி பயணத்தை முடித்து கொண்டு பாடலிபுத்திரத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். சோனா நதி ஜலத்தால் பளபளவென மின்னிக் கொண்டிருந்த பாடலிபுத்திரத்தின் முதல் அகழிக்கெதிரில் ராணியின் வாகனத்தை நிறுத்திய அஜித் சந்திரன் ஒரு முறை பாடலிபுத்திரத்தின் கம்பீர காட்சியை பார்த்து பெருமூச்செறிந்தான். என்ன யோசிக்கிறாய் அஜித்? நடுவாசல் வழியாக அரண்மனைக்கு ஓட்டு என்று துரிதப்படுத்தினாள் ஆனந்த தேவி. ஒன்றுமில்லை மகாராணி. நாகரிகத்தின் இருப்பிடமாய் இருந்த நகரம் இப்படி கேட்பாரற்று கிடக்கிறதே என்று பார்க்கிறேன் என்றான் அஜித் சந்திரன். மீண்டும் இதே நாகரிகத்தின் சிகரமாகலாம். யார் கண்டார்கள்? ஒரு அரசன் காலத்தில் இருக்கும் தலைநகரம் இன்னொரு அரசன் காலத்திலும் தலைநகராக இருக்கவா முடிகிறது? மீண்டும் யோகம் வந்தால் இது மீண்டும் தலைநகரமாகும் அல்லவா என்று கேள்வியை வீசினாள் ஆனந்த தேவி. இந்த நகரத்திற்கு யோகம் தேவையில்லை மகாராணி. இதில் வசிக்கவே ஒரு அதிர்ஷ்டம் வேண்டும் என்று சொல்லிவிட்டு நடுவாசலுக்காக வண்டியை அஜித் சந்திரன் ஓட்டினான். நடுவாசலை நெருங்கியதும் 2 வீரர்கள் ஈட்டியால் வண்டியை தடுத்தார்கள்.
வண்டி அரண்மனைக்கு செல்கிறது என்று அஜித் சந்திரன் சற்று அதட்டலாக சொன்னான். உள்ளே மகாராணி இருக்கும் தைரியத்தினாள். அரண்மனைக்கு எந்த வண்டியும் செல்வதற்கில்லை என்று இன்னும் சற்று அதட்டலான குரலில் சொன்னான் வண்டியை தடை செய்த வீரர்களில் ஒருவன். வண்டியின் திரை மறைவிலிருந்த ஆனந்ததேவி ஏன் என்று கேட்டாள். இந்த கேள்வியையும் அதில் தொனித்த அதிகாரத்தையும் கேட்ட காவலாளிகள் கொல்லென்று சிரித்தார்கள். அவர்கள் சிரிப்பதை கண்ட உபாத்தியாயனும் புன்முறுவல் செய்தான். ஆனந்ததேவியின் உக்கிரம் எல்லை கடந்துவிட்டது. அஜித், அரண்மனைக்கு வண்டிகள் ஏன் போகக்கூடாதென்று அந்த மடையனை கேள் என்றாள். இந்த வேடிக்கையை இன்னும் சற்று நீட்ட இஷ்டப்பட்ட அஜித் சந்திரனும் என்னடா சிரிக்கிறீர்கள், வண்டிக்குள் இருப்பது யார் தெரியுமா என்று மிரட்டினான். ஏன், பெரிய மகாராணியை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறாயோ? போயா, வண்டி அரண்மனைக்கு போகாதென்றால் போய்விடு. வீணாக கலவரம் செய்தால் தலை போய்விடும். தலை போய்விடுமா? உன் தலை மாத்திரமல்ல, எங்கள் தலைகளும் போய்விடும். அரண்மனையில் இப்பொழுது இந்த கிழட்டு மகாராணி இல்லை, சக்கரவர்த்தி இருக்கிறார். இந்த பதிலை கேட்ட அஜித் சந்திரன் ஆச்சரியத்தால் ஸ்தம்பித்தான். ஆனந்ததேவி திகைப்பாள். ஸ்கந்தகுப்தனா என்று வாய்விட்டு பெரிதாக சொல்லிவிட்டாள். அடுத்த வினாடி வண்டித்திரையை ஈட்டி தாங்கிய வீரர்கள் கிழித்தார்கள். சக்கரவர்த்தியின் பெயரை அவமரியாதையாக உச்சரித்தது யார் என்று மிரட்டலுடன் வண்டியின் உள்ளே எட்டி பார்த்த வீரர்கள் இருவர் முகத்திலும் அடுத்த வினாடி பிணக்களை சொட்டியது. மகாராணி, மன்னிக்க வேண்டும் என்று ஈட்டிகளை தாழ்த்தி மரியாதை செய்தார்கள். ஆனந்த தேவிக்கோ அஜித் சந்திரனுக்கோ எதுவும் பேச அதற்கு மேல் அவகாசம் இல்லை. மகாராணி ஆனந்த தேவி பராக் என்று ஒரு வீரன் கூச்சலிட்டான். கூச்சலை அடுத்து கோட்டை கதவுகள் பெரிய சத்தத்துடன் திறக்கப்பட்டன. மகாராணியின் வரவை அறிவிக்க டமாரங்கள் முழங்கின. கோட்டை வாயிற் குதிரைப்படை அணிவகுத்து நின்றது. ரகசியமாக பாடலிபுத்திரத்திற்குள் நுழைய நினைத்த ஆனந்த தேவியின் வண்டியை ராஜ மரியாதையுடன் அஜித் சந்திரன் ஓட்டிச் சென்றான். இத்தனை சத்தமும் ஆனந்த தேவியின் காதுகளில் விழவில்லை. அந்த கிழட்டு மகாராணி என்று காவலன் இகழ்ந்ததை கூட அவள் பொருட்படுத்தவில்லை. ஸ்கந்தகுப்தன் ஏன் பாடலிபுரத்துக்கு வந்திருக்கிறான் என்ற கேள்வியே திரும்ப திரும்ப எழுந்து அவள் மனதை சம்மட்டி கொண்டு அடித்தது.